நீதிமன்றத்திற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரம் இல்லை. அடிப்படையில் இந்த சட்ட திருத்தமே தவறு அப்படிங்கிறாரு பார் கவுன்சிலுடைய உறுப்பினர். ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய பார்வை? இல்லை அது அதில் நான் இன்னும் மாறுபடுகிறேன். என்ன சார்? கண்டிப்பாக நான் மாறுபடுகிறேன். இப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டில் ஒரு சட்டமே இல்லை வச்சுக்கோங்களேன். பாராளுமன்றமோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றமோ இயற்றாமல் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொன்னால், the prepositions laid down by the Supreme Court will become the law of the land as per Article 141 of the Constitution of India. கண்டிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டம் சட்டப்பிரிவுக்கு ஒரு 141 கீழ் ஒரு சட்டம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் வெற்றிடமா இருக்குன்னா, அதில் அவங்க ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷன் சொன்னாங்கன்னா, இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படி சொன்னாங்கன்னா, இட் பிகம்ஸ் a law of the land இந்தியா முழுவதும். நம்பர் 1. நம்பர் 2, ஆர்டிகல் 142 பிரகாரம் to render complete justice, முழுமையான நீதி பிரமாணத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எந்த விதமான உத்தரவையும் எந்த விதமான ஆர்டரையும் எந்த விதமான உறுதியும் சொல்லலாம் அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா இங்கே 482 சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு 482ல் ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்ஸுக்கு வந்து இன்னரண்ட் பவர் இருக்கு. இதில் கூட என்னன்னா டு டூ ஜஸ்டிஸ், டு பிரிவென்ட் மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், எந்த ஒரு விதிகளையும் உண்டாக்கலாம், ஒரு ஆர்டரையும் கொடுக்கலாம், டைரக்டும் கொடுக்கலாம், ஒரு ரிட்டும் போடலாம், எந்த ரிட்டும் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு. ஸோ ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இன்னரண்ட் பவரில் டு பிரிவென்ட் மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், டு ரெண்டர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு அதிகாரம் உள்ளது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த வழக்குக்கு வருவோம், இதுக்கு வருவோம். இதில் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 இயற்றப்பட்டிருக்கிறது. அது அட்வொகேட்ஸ் உடைய கான்டாக்டை இல்லை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தப்பு பண்ணாங்கன்னா அந்த பார் கவுன்சிலில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டப்பிரிவு 34(1) தி ஹைகோர்ட் மே ஃப்ரேம் ரூல்ஸ், ஃப்ரேம் ரூல்ஸ் டு ரெகுலேட் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நண்பர்கள் சொன்னதில் நான் உடன்படுறேன். இல்லை கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஒரு கண்டிஷனாக வைக்கலாமே சொல்கிறது தவிர, நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் கொலை செய்யக்கூடாது, நீங்கள் கோர்ட்டு வந்தால் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு கண்டிஷன் சர்வீஸ் ஆகாது. சரிதானே? சரி, இப்போ நீங்க சொன்ன 6 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 கண்டிஷன்ஸுமே ஒரு பொருத்தமுடையதுதான் அப்படின்னா, இது ஏதோ ஒரு கோபத்தின் காரணமாக இந்த 6 கண்டிஷன்ஸும் ஏற்றப்பட்டிருக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோ பீட்டிங் அல்லது அப்யூசிங் லாங்குவேஜ், இந்த மாதிரி சில அல்லது நீதிபதி பேரை சொல்லி பணம் வாங்குவது என்று சொல்வதெல்லாம் ஏதோ ஒரு கோபத்தின் காரணமாக ஒரு அப்படியே அது கொண்டாட அந்த 2 கிளாஸும் வந்து கொஞ்சம் அதீதமாக தெரியுது மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தால் கூட ஒரு சட்டத்துக்காக வேண்டி ஒரு விதி ஃப்ரேம் பண்ணும்போது அந்த சட்டத்தை செம்மையாக அமல்படுத்துவதற்காக, என்ஃபோர்ஸ் பண்ணுவதற்காக யூ கேன் ஃப்ரேம் ரூல்ஸ். சட்டத்துக்காக வேண்டி தான் ரூல்ஸே தவிர ரூல்ஸ் வந்து கேனாட் சூப்பர்சீட் தி லா. ஒரு ஆக்ட் வர முடியாது. இதுல செக்ஷன் 34(1) உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கும் போது அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஓகே கண்டிஷன்ஸ் இப்படிலாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணா அது ஒரு நியாயமாக தெரியும். ஆனால் பனிஷ்மெண்ட் நாங்களே கொடுப்போம், நாங்களே டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணுவோம், நாங்களே ப்ரொலாங்டு பீரியட் பண்ணுவோம், அல்லது பெர்மனண்டா நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதும், நாங்களே விசாரிப்போம். ஏதாவது என்னுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்ததுன்னா இன்னொரு நீதிபதி விசாரிப்பார், ஒரு கிழமை நீதிமன்றத்தில் இருந்தால் ஒரு பிரின்சிபல் ஜட்ஜ் விசாரிப்பார் என்று நீதிமன்றத்துக்குள்ளேயே வைக்கிறது என்பது ஒரு cannot be a judge in his own case or in his own cause. It is quite against the natural justice. கண்டிப்பாக அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அட்வொகேட் ஆக்ட்ல பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தனியா ஒன்று பாகம் பண்ணி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸுக்கு பார் கவுன்சில் அந்த ஸ்டேட் பார் கவுன்சில் கொண்டு வந்து அதில் வந்து செக்ஷன் 36 எல்லாம் கிளீனாக கொடுத்துட்டாங்க. 35, 36ல் எதெல்லாம் மிஸ்கான்டக்ட் அட்வொகேட்ஸுக்கு எதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இதில் வந்து இப்போ கூட என்ன சொல்றேன்னா, அந்த ஓவரா 2-3 இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுல வந்து ஒரு பெரிய யாருமே ஈகோ பார்க்காம 2 தரப்பு உட்கார்ந்து பேசி 1-2 எடுத்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னுடைய ஒரு தாழ்மையான என்ன பண்ணனா, நீதியரசர்கள் வந்து இந்த மாதிரி விதி ஃப்ரேம் பண்ணது they cannot supersede the original law, advocate law. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க they cannot become the judge in his own case. சரி, ஓகே. அதை வந்து டிசைட் பண்றது பார் கவுன்சில் தான் விடணும். சரி, நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மில்டனுடைய கருத்துக்களை கேட்டு பெறுகிறேன். இதில் எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரியான ஒரு 6 விதிகளை அவர்கள் கொடுக்க வேண்டிய தேவை முதலில் எங்கே வருகிறது அப்படிங்கிற அடிப்படையிலான கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை வருகிறது என்று சொன்னால், யாரோ சிலர் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவதால் தானே அது வருகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. நீதிபதிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவது தவறு என்று சொன்னால், நீதிபதிகளின் பெயரை சொல்லி பணம் பெற
வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களா? ஒருத்தர் இருந்தால் கூட அது நீதித்துறைக்கு பின்னடைவைத்தானே ஏற்படுத்தும் என்ற வாதமும் வைக்கப்படுகிறது. இது போன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்ட திருத்தமே தவறு என்ற வாதமும் அதற்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு மில்டன், அடிப்படையில் நீதித்துறைதான் கடைசி நம்பிக்கை ஒரு சாமானியனுக்கு. சட்டத்தின் மீது இவர்களே நம்பிக்கை இழந்து போராடத் தொடங்கி விடுகிறார்கள் எனில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானியனுடைய பார்வையில் வரக்கூடிய கேள்வி. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் சட்டத்திற்கு எடுத்தா ஏன் சட்டப்பூர்வமாக போராட மறுக்கிறீர்கள்ங்கிற கேள்வி திருப்பி திருப்பி வருது. ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள், அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, சுப்ரீம் கோர்ட் வரை கூட போங்க, இதை விட்ரா பண்ண வைங்க. ஆனால் நீங்களும் கொடி பிடிக்க தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் மக்களுக்கான நம்பிக்கை எங்கே போகிறது? இல்லை, இது சாமானியர்களுக்கு வழக்கறிஞர்கள் போராட்டத்தை புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏதோ வக்கீல்களுக்கும் நீதிபதிகளுக்கும் இடையில பிரச்சனை, அதனால் வக்கீலுங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு கருத்து ஏற்படுது, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையானது இந்த நீதித்துறை எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, இவர் ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இருக்காருன்னா இதை நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே வழக்கறிஞர்கள் விளக்குறாங்க. அதாவது பார் கவுன்சில்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வழக்கறிஞர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இதே போல் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும், ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஆடிட்டராக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பாடி இருக்குது, இதுலேருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கும் அப்படி தான், அவங்க பாடி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனில் எப்போ வருதுன்னா ஒரு நீதிமன்றத்தை ஒழுங்காக நடத்துறதுல பிரச்சனை வருது, அப்போ கண்டெம்ட்னு ஒரு பவர் இருக்குது. அதுதான் அவங்க லிமிட். இப்போ இதில் நீதித்துறையே இப்போ பாருங்க, ஒருத்தர் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இன்ஸ்பெக்டர் ரிசீவ் பண்ணுறாரு, திரும்ப மேஜிஸ்ட்ரேட்டை போய் கேஸ் நடக்குது, அவர் தீர்ப்பு சொல்கிறாரு. இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, அது ஜட்ஜு விசாரணை நடத்துவார், அவர் தான் இன்ஸ்பெக்டர் ரோல் ப்ளே பண்ணுவார், அவர் தான் ஜட்ஜு ரோல் ப்ளே பண்ணுவார். எல்லா ரோலும் அட்வொகேட்டுக்கு எதிராக ரோல் ப்ளே பண்ணணுங்கக்கூடிய கட்டாயம் இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? இல்ல நான் சொல்றேன், அதுக்கு ஒரு எனக்கு அடிப்படையான ஒரு கோர்ட்ல வந்து ஒரு அதே கோர்ட்ல அதுதான் சொல்றேன். நீங்க இதுல கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடியதை யார் விசாரிப்பாங்க? அதுதான் அங்க வருது. முதன்மை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியது உயர் நீதிமன்றத்துக்கு போலாம் அப்படின்னு இருக்குது. இப்ப நீங்க நீதிபதிகள் மேலேயே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை நீங்க ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதியின் மீதான புகாரை நீங்க எங்க கொடுக்கலாம்? இல்ல இதுல உள்ள விதிகள், அதாவது யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு, இதுக்கு ஏற்கனவே பார் கவுன்சில் இருக்கு, நீதித்துறை அதுக்குடைய தகுதியில கூட இல்ல. அதை கூட நம்ம டீடைலா சொல்லலாம். நீதித்துறை வழக்கறிஞர் மேல நடவடிக்கை எடுக்கும். இப்போ நீதித்துறை முறையாக செயல்படலாம், வழக்கறிஞர் மட்டும் இருப்பா? நீதித்துறை மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு? 16 தலைமை நீதிபதிகள்ல 8 நீதிபதிகள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் போட்ட பெட்டிஷன் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது வித்ரா பண்ணிக்கங்கன்னு தான் பேசுறாங்களே ஒழிய அது இன்ன வரைக்கும் அட்ஜான் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீதிபதிகள் மேல நீங்க எங்களையும் கேட்காதீங்க, நாங்களும் இருக்கிறோம், அப்படி பேரக்கூடாது. அதுதான் கேட்கறேன். நான் என்ன கேட்கறேன், இது எப்படி நான் கேட்கறது, நீங்க வழக்கறிஞர்கள் நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்க, சட்டத்தின் மூலமாக நீங்க எல்லாமே இங்க அல்டிமேட் லா தான் இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக இங்க ரூல் ஆஃப் லா. இப்போ நீங்க சட்ட ரீதியாக இதை எதிர்த்து வழக்கின் மூலமாக இதை வெற்றி பெறுவதை தவிர்த்து நீங்களே வாயில கருப்பு துணியை கட்டிட்டு நீங்க பாய்காட் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் என் வழக்கை கோர்ட்ல கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? நீங்க உங்க வழக்கையே உங்களால சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியல. அதான் நான் சொல்றேன். இப்போ நீதித்துறை வந்து தீர்ப்பு அளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வழக்குல அதுல வாதாடுறோம், இதுல முழு ஃபுல் கோர்ட் அனைத்து ஜட்ஜிகளும் சேர்ந்து இந்த ரூல்ஸை வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்புறாங்க. இது வந்து அவங்களுடைய ஜுடிஷியல், அதாவது வந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதி பரிபாலன முறை கிடையாது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை அதை செய்யறாங்க. இதுல அதே கோர்ட்ல போய் கேஸை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீதித்துறை இப்போ ஒரு நீதிபதி மேல ஒரு புகார் கொடுத்தா நீதிபதி மேல புகார் கொடுத்தா விசாரிக்கணும். ஒரு விஷயம் கிளியர் பண்றேன், ஏன் கேஸ் போட முடியலங்கிறது வழக்கறிஞருடைய நிலைமை, இது மக்களுக்கு சொல்லிதான் ஒரு அவலநிலை நீதித்துறையில உள்ள ஒரு மிக மோசமான துரதிர்ஷ்டவசமான ஒரு அவலநிலை. அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் என்னோட கேள்வி, இப்போ நீங்க அந்த அவலநிலை நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த பிரச்சனையை இதுதான் இங்க சட்ட விதிகளுக்கு அந்த ஃப்ரேமுக்கு உட்பட்டு மட்டும் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அதை தாண்டி நம்ம எனக்கு தெரியும் இவர் தான் உறுதியா கொலை பண்ணிக்கிறாரு இல்ல சாட்சியம் இருக்கிறதா, சட்ட விதிகள் இருக்கிறதா, அதான ஃப்ரேம், அதை தாண்டி யாரும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஃப்ரேமுக்குள்ள நிற்கிறாங்களான்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மற்ற எந்த மாநிலங்களிலும் இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படலை அப்படின்னு ராஜி சேர் சொல்றாரு. இதை முன்வைத்து இப்போ நம்முடைய காவல்துறை அதிகாரி பேசின வாதங்களை முன்வைத்து இவர்களுக்கு வேல்முருகன் எடுத்து வைத்த வாதங்களை முன்வைத்து இது சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான அதிகாரமே இல்லை, இது தவறு அப்படிங்கிற வாதத்தை சட்டத்தின் மூலமாக நிலைநாட்டி வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லைன்னா உங்களிடம் வழக்கை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கை எனக்கு எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். கரெக்ட். இப்போ எங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்றேன். அதான் இப்போ நீதித்துறை அதோடைய எக்ஸிக்யூட்டிவ்
ரோல் ப்ளே பண்ணும்போது மொத்தமா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை மூலமாக ஒரு போராட்டம் மூலமாக இதே மாதிரி வழக்காடிகளுக்கு நாங்க வந்து சரியா இந்த விஷயத்தை, ஏன்னா ஒரு வழக்கறிஞருங்கும் போது ஆணித்தரமாக அவருடைய கருத்தை பேசுறதும் அதுல நீதிபதிகளே தவறு செய்தா கூட அதை சுட்டிக்காட்டி அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள இப்போ நிறைய பேர் இதை பத்தி பேசுறது இல்ல. நீதிபதிகள் என்ன தவறு செய்றாங்க, எப்படி அது நடக்குங்கிறது பேச முடியாது. ஒரே ஒரு விஷயம் இல்ல, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லவே. நீங்க பதில் சொல்ல வரீங்க. நான் என்னுடைய கேள்வியை திருப்பி தெளிவா வைக்கிறேன். இல்ல வரேன். என்னுடைய கேள்வி என்பது உயர் நீதிமன்றம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு திருத்தத்தை சும்மா போற போக்குல வாய்மொழியா போட முடியாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஜீவோ இருக்கும்ல, அதுக்குன்னு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. அந்த திருத்தத்துல இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம் அவங்க சொல்றாங்க இல்லையா? இல்ல, இந்த சட்டத்தை நீங்க இப்படி கொண்டு வர முடியாது, அதற்கு மாற்றா இந்த சட்டப்பிரிவு இருக்குதுன்னு சொல்லி ஏன் உங்களால லீகலா வாதிட முடியலன்னு நான் திருப்பி நேரடியாக தலைமை நீதிபதிட்ட போய் இத நேரடியாக, ஏன்னா ஒரு அட்வொகேட் ஜட்ஜஸ்க்கும் போது வந்து ஒரே நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள், நீதி பரிபாலன முறையில் வந்து சமமான பார்ட்னர்ஸ், பெஞ்ச் பார்னு சொல்றாங்க. பெஞ்ச்னா வந்து நீதிபதிகள், பார்னா வழக்கறிஞர்கள், இது சமமான பார்ட்னர்ஸ்ன்னு இருக்காங்க. அதனால தான் இந்த ரூலை கொண்டு வரதுக்கு முன்னாடி கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், அந்த பார்லாம் கன்சல்ட் பண்ணணும்னு இருக்கு. இவங்க இதை கொண்டு வந்த பிறகு நீதிபதிகளே இந்த அதிகாரத்தை வச்சுக்க கூடாது, நீங்க இதை மாத்திக்கங்கும் போது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நீதிபதிகளே இந்த அதிகாரத்தை இருந்து விடுவிச்சுக்கணுங்கிறத, இது எவ்வளவு அவல நிலையா இருக்கும்போது மக்களுக்கு நம்ம எடுத்து கூறிதான் அதை அவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கிறாங்க. இப்போ நேரடியா வழக்கு போடுறதுனா நீதிபதிகள் செய்யக்கூடிய தவற நேரடியா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நான் இந்த வாதத்தை நாங்க வேற யாரோ இப்ப நான் உட்கார்ந்து பண்ணலாம், மில்டன் பண்றதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா யுவர் அட்வொகேட், நான் திருப்பி அங்கதான் வரேன். நான் வரேன். இல்ல, ஒரு வழக்காடிக்கு வழக்காடுவதற்கான அடிப்படை உரிமையே அந்த நீதிமன்றத்திற்குள்ள மறுக்கப்படும் பொழுது இந்த மக்கள் மன்றத்துல நீங்க ஜனநாயகத்துடைய ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ அந்த ப்ராசஸ்ல மக்கள்கிட்ட போய் சொல்றதும் எங்களுக்கே இப்படி உரிமை மறுக்கப்படுது ஒரு பப்ளிக் ஒபினியன். இப்போ மில்டன் சுப்ரீம் கோர்ட் சார் சொன்னாரு, நீங்க மில்டன் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் இதுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணோம், அவங்க வாங்கிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் நாடணும், அவங்க வந்து அதை சட்டையே பண்ணல. இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டு நகர்ந்தீங்கன்னா பரவாயில்ல. இல்ல, நான் சொல்றேன், ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பு பண்ணா கோர்ட்டுக்கு வந்து கேட்கலாங்க. இல்ல, எனக்கு திருப்பி ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு தாசில்தாரோ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பார் கவுன்சில் இல்ல ஜட்ஜஸ் தப்பான ஒரு விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. மில்டன் பார்லிமென்ட்ல நீங்க ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வர்றீங்க, நீதிபதிகள் அதை வந்து ரத்து பண்றாங்க. நடக்குதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், தப்ப அதான் இங்க நம்முடைய ஜனநாயகம் எல்லாத்துலயும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸோட தான் இருக்குது. ஜட்ஜஸ்க்கு செக் அண்ட் பேலன்ஸ் இல்ல இருக்குது, இருக்குதுங்கறேன். அதாவது இதுவரைக்கும் இந்திய நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்ற நீதிபதியோ இம்பீச்மென்ட் வரைக்கும் தமிழகத்தில் உள்ள ஒரு நீதிபதி மேல கொண்டு வந்தாங்க, அவர் ரிசைன்மென்ட் போனாரு. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி கூட இத நீங்க தொடக்கத்துல ஒரு வாதத்தை வச்சீங்க மில்டன், அந்த வாதத்துல இருந்து முற்றிலும் திசை மாட்டீங்க. தொடக்கத்துல நீங்க வைத்த வாதம் இது நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்குமான பிரச்சனை அல்ல நீங்க, ஆனால் உங்களுடைய வாதம் முழுவதும் பிரச்சனை, உங்களுடைய வாதம் முழுவதும் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனையாக மட்டுமே இது நீதிபதிகளுக்கு இப்பவும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க வாதம் முழுவதும் நீதிபதிகள்ங்கிறது நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்குமான ஒரு ஈகோ கிளாஷா தான். அதாவது நீதிபதிகளுக்கும் நீதிபதிகளுடைய நடத்தைக்கும் சமூகத்தில் அவங்க செயலாற்றுவதற்கும் அவங்களுடைய தீர்ப்புக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. வழக்கறிஞர் சமூகம் சட்ட நுணுக்கங்களோட வாதம்னா நான் சித்தனத்தை போய் வரேன். திரும்ப ஒரு கேள்வி கேட்டீங்க, திருப்பி உடனே வரேன் உங்ககிட்ட. அவர் சித்தனத்தை போயிட்டு வரேன். இல்ல, இது அடிப்படையில காவல்துறை, நீங்க காவல்துறை தான் ஒருத்தர் கைது பண்ண முடியும். அவர் மீது, அந்த காவல்துறையின் மீதும் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கக்கூடியது. நீதித்துறையில் நடைபெறக்கூடிய தவறுகள் குறித்தும் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடரலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போலாங்கிற சட்டத்திற்குட்பட்டு இதை சட்ட ரீதியாகவே அணுகி சட்ட ரீதியாக போராடி இதில் இவர்கள் தரப்பு நியாயங்களை வைத்து இவர்கள் தரப்பில் நியாயங்கள் இருந்தால், சட்ட ரீதியிலான நியாயங்கள் இருந்தால் வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லையா?